ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெத்தவங்க மனச நோகடிச்சிட்டு எந்த பிள்ளைங்களும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. இந்த பாவம் உன்னோட அப்பாவோட போக போறது இல்ல. அது எனக்கு பின்னால என் பிள்ளைக்குன்னு அது ஜெனரேஷன் ஃபுல்லா தொடரும். இத பார், நடந்த விஷயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் உனக்கு தெரியும். இன்னொரு பக்கம் மறைஞ்சிருக்க. அது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீ ஏதாவது புதுசா கதை சொல்லி அப்பாவுக்கு முட்டு கொடுக்க பாக்காதம்மா. ஏன்னா எதை சொல்லியும் உங்க பக்கத்தை நியாயப்படுத்தவே முடியாது. நீயும் அப்பாவும் பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய தப்பு. சொல்ல போனா அப்பா ஒரு பெரிய சுயநலவாதி. நர்மதா, என்னடி சொன்ன? உங்க அப்பா ஒரு சுயநலவாதியா? அவர் மாதிரி ஒருத்தர் உலகத்துல பாக்குறதே கஷ்டம்டி. அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு அத வெளியில கூட சொல்ல முடியாம அத உள்ளேயே வச்சு அழுதுட்டு இருக்காருங்கிறது உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். அந்த உண்மை என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். தாத்தாவுக்கு செஞ்ச துரோகம் தானே, வேற என்ன? முதல்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பாவும் நானும் காதலிக்கவே இல்ல. காதலிக்கவே இல்ல. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு முதல் நாள் வரைக்கும், ஏன் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவர் முகத்தை நான் பார்த்ததே இல்ல. அவருக்கும் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எனக்கு யாருன்னு கூட தெரியாது. என் கழுத்துல தாலி கட்டும் போது கூட அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா தானே அப்பாவும் நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க? சொன்னோம். என்ன நடந்த உண்மையை மறைக்கிறதுக்காக சொன்னோம். முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷமா எதை சொல்லக்கூடாதுன்னு, எது வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சு உங்க அப்பா என்கிட்ட சத்தியம் வாங்கினாரோ, என்னையும் சொல்ல விடாம தடுத்தாரோ, அந்த உண்மைய இப்ப நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டேடி. கொண்டு வந்து நிறுத்திட்ட. இப்ப கூட இத நான் சொல்றது நீ என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டேங்கிறதுக்காக இல்ல. ஆனா நீ உங்க அப்பாவை சுயநலவாதின்னு சொல்லிட்டல்ல, அதுக்காக தான். உங்க தாத்தா சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த உண்மைக்கு பின்னால இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அந்த கலிவரதன் தங்கச்சி காஞ்சனாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் தான் கல்யாணம் பேசி ஊருக்கு முன்னால வச்சு கோவில்ல உப்பு தாம்பளை மாதிரி நிச்சயம் பண்ணிருந்தாங்க. அதே கோவில்ல கல்யாணமும் முடிவு பண்ணி ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கையை கொடுத்தாங்க. விடிஞ்சா கல்யாணங்கிற நேரத்துல உங்க அப்பா ஊர் எல்லையில இருக்கிற கோவில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு. மணிமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கிற நல்லூருங்கிற சின்ன கிராமத்துலதான் நான் பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இல்லாம ஆதரவு இல்லாம வளர்ந்தேன். நானே என் கைய ஊனி கஷ்டப்பட்டு எந்திரிக்கிற மாதிரி கூலி வேலைக்கு போய் ஏதோ ஸ்கூல் வரைக்கும் படிச்சேன். நான் பிறந்த மறு நிமிஷமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்துட்டாரு. அதனால ஊரே சேர்ந்து எனக்கு ஒரு பட்டம் கட்டுச்சு, ராசி கட்டவேன்னு. அத என் காது பட சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா சின்ன வயசுலயே அதை கேட்டு கேட்டு எனக்கும் சலிச்சு போச்சு, பழகியும் போச்சு. ஊருக்குள்ள என் வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன் வரல. ஒரு நேரத்துல ஊர் சொல்ற மாதிரி நான் ஒரு ராசி கட்டவதானோன்னு எனக்கே என் மேல சந்தேகம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சூழல்ல தான் என்னையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க என் மேல பரிதாபப்பட்டு வந்தாரு.
உங்க அப்பாக்கு கல்யாணம் நடக்க இருந்த அதே தேதியில தான், அதே முகூர்த்தத்துல தான் எங்களுக்கும் எங்க ஊர் சிவன் கோவில்ல வச்சு கல்யாணம் நடக்கிறதா பேசி முடிவு பண்ணிருந்தாங்க. அப்படி ஒரு நேரத்துலதான் இத விதின்னு சொல்றதா இல்ல கெட்ட நேரம்னு சொல்றதான்னு தெரியல, யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. விடிஞ்சா கல்யாணம். என்ன கட்டிக்க போற மாப்பிள்ள பக்கத்து டவுன்ல கல்யாணத்துக்கான மாலையெல்லாம் வாங்கிக்கிட்டு பைக்ல திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருந்தாரு. ராத்திரி வேலை, நல்ல கும்ம இருட்டு. பக்கத்துல இருந்து பார்த்தா கூட ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருட்டு. இப்ப மாதிரி அப்பெல்லாம் பெரிய வெளிச்சம்லாம் கிடையாது. ரோட்ல 1 கிலோமீட்டருக்கு ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கிறது ரொம்ப அதிசயம். அதுவும் கிராமத்துல கேட்கவா வேணும்? அப்படி ஒரு சின்ன வெளிச்சத்துல பைக்ல வந்துட்டு இருந்த அதே பாதையில உங்க தாத்தாவும் கல்யாண வேலை விஷயமா எங்கேயோ போயிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்காக கார்ல எதுக்க வந்திருக்காரு. எதிரெதிர வந்த அவங்க ஒரு திருப்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம திருப்ப காரோட சைடுல பைக் உரசனதுனால தடுமாறி பக்கத்துல இருக்கிற கல்கட்டுல போய் மோதிட்டாரு. நடந்த விபத்தை பத்தி எதுவுமே தெரியாத உங்க தாத்தா கவனிக்காம காரை ஓட்டிட்டு போயிட்டாரு. அடிப்பட்ட வேகத்துல அவரோட உயிர் துடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தவங்க பார்த்து ஐயோன்னு ஓடி வந்தவரு டார்ச் லைட் அடிச்சு அந்த கார் நம்பரை பார்த்திருக்காரு. இது பக்கத்தூர்ல இருக்கிற பெரிய ரைஸ் மில்லோட ஓனரு சிதம்பரையோட காரியா அது? அவரான உங்க தாத்தா கார் நம்பரை வச்சு கார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட எங்க ஊர்க்காரங்க அடிப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்த என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. வந்தவங்க அந்த ஆஸ்பத்திரியில அவரை சேர்த்ததும் டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸும் வந்து விசாரிச்சிருக்கு. அப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க அப்பா டாக்டரா இருந்தாரு. ஏதோ ஒரு அர்ஜென்ட் கேஸ் வேற ஒரு கேஸ் அட்டெண்ட் பண்ண போனவரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தள்ளி நின்னு பாத்திருக்காரு.